ஸ்டாலின் கோவிட் அப்போ கொரோனா சமயம் தீவிரமாக இருந்த பொழுது, "மூடு டாஸ்மாகை மூடு" என்று ஒரு முகக்கவசம் அணிந்து கொண்டு அவர் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பதாகையை பிடித்தார். இப்படி பதாகையை பிடித்துவிட்டு, "மூடு டாஸ்மாகை மூடு" என்று சொன்னதோடு அல்லாமல், நான் வந்தால் வந்து இதை மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்கிற உத்தரவாதத்தை வந்து 2016லேயே குடுத்து, ஆட்சிக்கு வந்த உடனேயே இவர் செய்த முதல் வேலை இந்த பாட்டிலுக்கு 10 என்பதனை கரூர் கேங்குக்கு குடுத்து, அதிலிருந்து தங்களுக்கு எவ்வளவு செல்வம் கொழிக்க முடியுமோ, பணம் கொழிக்க முடியுமோ அதை செய்வதுதான். எதை நான் மூடுவேன் என்று சொன்னேனோ, அதை வைத்தே பணம் பார்ப்பது. இதற்கு பேர் தான் அக்மார் கருணாநிதித்தனம். அந்த கருணாநிதித்தனத்தை தான் இப்பொழுது ஸ்டாலின் அரங்கேற்றி இருக்கிறார். இங்கே சுரண்டி மக்களிடமிருந்து சுரண்டப்பட்ட பணம். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்றதை இப்பவே நான் சொல்லிடுறேன். இவரிடம் மீடியா இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் அனுதாபத்தை ஏற்படுத்த முயல்வார்கள். ஸ்டாலின் பழிவாங்கப்படுகிறார். மாநில சுயாட்சிக்காக நிற்பதனால் அவர் பழிவாங்கப்படுகிறார் என்றெல்லாம் இவர்கள் உருட்டுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இவர்கள் மதுபானத்தில் திருடி இருக்கிறார்கள். மக்களுடைய வாழ்க்கையுடன் விளையாடி இருக்கிறார்கள்.